வணக்கம் எனும் நேயர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்திலிருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்ல அப்படின்னா கூட நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா அற்புதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் வந்து அமர்றது ஓரளவுக்கு நல்லது இல்லதான் அப்படின்னா கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனை கிடையாது. என்ன ஒண்ணு, இந்த காலகட்டத்துல பயங்கரமா கோவப்படுவீங்க, ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு திணறுவீங்க. நீ நல்லா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போதே அதுல வந்து விழுற வார்த்தை தப்பா விழுந்து உங்களுடைய பேரை கெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இது நெகட்டிவ் சைடுல. பாசிட்டிவ் சைடுல சொல்லணும் அப்படின்னாக்கா, குரு பகவானுடைய வீட்டிலேயே சனி பகவான் வந்து அமரும் பொழுது சனி பகவானும் குரு பகவான் போலவே ஆக்டிவேட் ஆகி நிறைய ராசிகளுக்கு பணத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பிசினஸ் இது வரைக்கும் சரியா போல அப்படின்னாக்கா பிசினஸ் சிறப்பா அமையும். உங்களுடைய வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா அந்த பிரச்சனைகள் எல்லாமே கிளியர் ஆகி தெளிவான பாதையை நீங்க பாப்பீங்க. அதுல முன்னேற்றத்தையும் காண்பீங்க. ப்ரமோஷனா இருக்கட்டும், இன்கிரிமெண்டா இருக்கட்டும், ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்றீங்க அப்படின்னாக்கா, வர ஜூன் மாசத்துக்கு பிறகு குரு பெயர்ச்சி வரப்போது. அந்த பீரியட்ல, அந்த ஒரு வருஷம் 2026 ஜூன்ல இருந்து 2027 வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. குரு பார்வையை யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சி நடக்கும் பொழுது வாய்ப்புகள் நல்லா இருக்கு. சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. பெரிய அளவுல செலவு பண்ணி குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா யோசிச்சு பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் இடம், மனை, நிலம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு. இருந்தாலுமே வாங்குற இடத்துல, நிலத்துல, வீட்டுல ஏதாவது வில்லங்கம் இருக்கான்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வாங்குங்க. ஏன்னா நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும். கூடவே 7 சனி பகவான் ஜென்மத்துல இருக்காரு. கேர்லெஸ்ஸா இருந்தீங்க அப்படின்னாக்கா எஸ்க்கு புதுசாக ஏடகுடமா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. உஷாரா இருங்க. நம்ம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். நிறைய சூட்சமங்களையும் நான் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீனராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நல்லா இருந்தாங்களா அப்படின்னா 99% மக்கள் சொல்றது நோ, இல்ல, கிடையவே கிடையாது அப்படின்னு தான். காரணம் என்ன அப்படின்னாக்கா, 7 சனி பகவான் ஸ்டார்ட் ஆனாரு. அதுல இருந்தே உங்களை சும்மா வச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நல்ல வேலை கிடைக்கிறதா இருக்கட்டும், நல்ல குடும்பம் அமையறதா இருக்கட்டும், பணப்புழக்கமா இருக்கட்டும், தொழில் அமையறதா இருக்கட்டும், சொத்துக்களா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே உங்களை சுத்த விட்டுருப்பாரு, குழப்பி இருப்பாரு, பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு. நீங்க பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போதுங்க. வேலை செய்யறவங்களே பார்ட் டைம்ல ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுவாங்க. பிசினஸ் செய்யறவங்க அடிஷனலா வேற ஏதாவது ஒரு பிரான்ச் ஓபன் பண்றதா இருக்கட்டும், புதிய ப்ராடக்ட இன்ட்ரோடியூஸ் பண்றதா இருக்கட்டும், எப்படியாவது தொழில முன்னேற்றுவாங்க. நிறைய வாடிக்கையாளர்களை குவிப்பாங்க. அதன் மூலமா லாபத்தை பெறுவாங்க. பொதுவா இந்த ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டா இருக்குங்க. நீங்களே யோசிச்சிருக்கலாம், என்னடா இது, எப்படா, யாரா இது அப்படியே பக்கவா கால்குலேட் பண்ணி அளந்து கொடுக்கிறது, இவ்வளவு சம்பாதிக்கிறோம், இவ்வளவு செலவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. இன்னும் நிறைய பேர் தங்க வேலை பாட்டுக்கு ஏறிக்கிட்டே போகுது. நம்ம கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஏதாவது நம்ம வாங்கியாவது வச்சிருக்கலாம். இந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு வருமானம் கம்மி ஆயிடுச்சு, வருமானம் இல்லாம போயிடுச்சு, கடன் அதிகமாயிடுச்சு, எப்படா நம்ம தங்கம் வாங்குறது அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேலை, உங்களுடைய தொழில், உங்களுடைய வருமானம் கட்டாயமா சிறப்பா இருக்கும். முக்கியமா இந்த காலகட்டத்துல ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்க கூட புதுசா ஏதாவது வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சு தேடி அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா அவங்களுடைய வேலையில, தொழில ஒரு முன்னேற்றம் இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி, சனி பெயர்ச்சி எப்போ அப்படின்ட்டு. வாக்கிய பஞ்சாங்கப்படி, சித்தர்களின் கூற்றுப்படி, கரண்ட் பிளானட்டரி பொசிஷனின் அடிப்படையில திருநள்ளாறா இருக்கட்டும், சின்ன திருநள்ளாறு, பெரிய திருநள்ளாறு, வட திருநள்ளாறு அப்படின்னு சொல்லிட்டு எந்த கோயிலா இருந்தாலுமே சரிங்க, மார்ச் மாசம் 6ஆம் தேதி 2026 வருஷம் தாங்க சனி பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் கும்பராசியில இருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அவர் அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் இருப்பாரு. இந்த 2026, 2027, 2028 பாதி வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர போறாரு? அதிரடியான சூப்பரான பலன்களா, சுமாரான பலன்களா, இல்ல ஏகப்பட்ட கஷ்டங்களை கொடுத்து வச்சு செய்ய போறாரா அப்படின்றத நம்ம விரிவா பார்ப்போம். நீங்க வாழ்க்கையில முன்னேற, பிரச்சனைகளை தடுக்க ஏகப்பட்ட சூட்சமங்களையும் சொல்லுவேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம விஷயத்துக்கு போவோம். 7 சனி பகவானாலையும் சரி, கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு வந்த மீனராசிக்காரர்களுக்கு
இனிமே அட்டகாசமான வெற்றி கொடிகட்டும் காலம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லாங்க. அனுபவித்தது கொஞ்சம் நஞ்சம் இல்லங்க, எல்லா பக்கமும் பிரச்சனை. முக்கியமா இந்த ருணம், ரோகம், சத்ரு என்று கூறக்கூடிய நோய்கள், எதிரி, கடன், இவைகள்ல அனுபவிச்ச பிரச்சனைகள்ல சொல்லி மாளாது. நிறைய பேருக்கு வேலை கிடைக்கல, கிடைத்த வேலையில பிரச்சனை. நல்லா வேலை செஞ்சாலும் இந்த இன்கிரிமெண்ட், ப்ரமோஷன் முன்னேற்றமே இல்ல. காதல்ல பிரச்சனை. ஒரு சிலருக்கு சும்மா 10 வருஷமா திருமணம் தள்ளி போயிருக்கு. அப்படியே திருமணம் ஆனாலும் சண்டை, சச்சரவுகள், மனக்குழப்பங்கள், அனுசரிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படியே பயங்கரமா விட்டு கொடுத்து போனாலும் பிரச்சனை தான். யாரோ செஞ்ச பிரச்சனைக்கு, தப்புக்கு உங்க பேரு கெட்டு போயிருக்கலாம். கட்டாயமா மிகப்பெரிய துரோகத்தை அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் கையில பணம் தங்கவே மாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலருக்கு பணத்தை எவ்வளவோ பார்த்து இறுக்கி பிடிச்சாலும் குடும்பத்துல ஏதாவது ஒரு மெடிக்கல் செலவு கையில இருந்த மொத்தமா கரைஞ்சி காணாம போயிடுது. அதனால கடனை வாங்கி அந்த கடனை அடைக்க இன்னொரு கடனை வாங்கி ஏகப்பட்ட அடி வாங்கிட்டாங்க. நிம்மதியான உறக்கம் இல்லாத பல இரவுகளை நீங்க கடந்திருப்பீங்க. உறவுகளின் துரோகத்தை பார்த்து பயந்தும் இருப்பீங்க. இனிமே அந்த நிலை எல்லாமே மாறுங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா, பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட, வேலை சம்பந்தப்பட்ட, வருமானம் சம்பந்தப்பட்ட, முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிரடியா, அட்டகாசமா, அற்புதமா இருக்குங்க. பொதுவா நாம் ஏன் சனி பகவானை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னாக்கா, அவர் ஏதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எசக பிசக பண்ணிடுவாரோ, அவர் கர்மகாரகனாச்சே, நம்முடைய கர்மாவை கிளியர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மையே கிளீன் போல்ட் ஆகிடுவாரோ அப்படின்னு ஏகப்பட்ட பயம். இந்த மாதிரி ஒவ்வொரு 2.5 வருஷமும் சனி பயிற்சி எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் பயம், பதற்றம். ஒரு சிலருக்கு ராசி பலன்களின் அடிப்படையில அட்டகாசமான டைம் இருக்கு அப்படின்னா கூட அதனுடைய முழு நல்ல விஷயங்களையும் இவங்களால அப்சர்வ் பண்ண முடியல, அட்ராக்ட் பண்ண முடியல. ஏதாவது ஒரு தடங்கள், பிரச்சனை வந்துடுது. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னாக்கா, ராசி பலன்கள்லாம் நல்லதான் சொல்றாங்க, ஆஹா ஓஹோன்ட்டு, ஆனா நம்மளுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டிருக்கீங்க. நம்ம அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்திருக்கோம். ஒரு சிலர் ஒருவேளை இந்த மந்திரம், செய்வினை, ஏவல், பின்னி சூலியம் அப்படின்ட்டு ஏதாச்சும் நம்மளுக்கு வச்சுட்டாங்களா அப்படின்னு நம்ம கிட்டே கேட்டிருக்கீங்க. கோல் சாரங்களா இருக்கட்டும், தசா புத்தியா இருக்கட்டும், உங்களுடைய ஜனன ஜாதகத்துல நீங்க கடந்த பிறவியில நல்லது செஞ்சீங்களா, கெட்டது பண்ணி இருக்கீங்களா, அதற்கேற்ற அடிப்படையில தான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும், அதிர்ஷ்டமும் துன்பம் இல்லாத வாழ்க்கையும், தூக்கம் இல்ல வாழ்க்கையும் உங்களுக்கு கொடுக்கும் இடத்துல சனி பகவான் உங்களுடைய பர்த் சார்ட்ல பிளேஸ் ஆயிருப்பாரு. அவர் என்னதான் கெட்ட இடத்துல இருந்தா கூட நல்ல நேரத்துல உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஒரு சில சூட்சமங்கள் இருக்கு. அதை நான் சீக்கிரமாவே சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் வந்து சேரும். முக்கியமா இந்த காலகட்டத்துல கிரக நிலைகள், உத்தியோகம், தொழில், வாழ்க்கை, இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அனுகூலமா இருக்குதுங்க. இது கடந்த காலகட்டத்துல நீங்கள் அனுபவித்து வந்த கசப்பான சம்பவங்களுக்கு மருந்து போடும் விதமாக ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் படிச்சு முடிச்சிட்டு வேலை இல்லன்னு வெயிட் பண்றவங்க, வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இன்டர்வியூ போயிட்டோம், ஏகப்பட்ட ரவுண்ட் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டோம், பதில் வரலையே, உங்களுக்கு சாதகமா இல்லையே அப்படின்னு வெயிட் பண்ணவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம், இந்த 2.5 வருடங்கள் அற்புதமா இருக்க போதுங்க. நீங்க எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தெல்லாம் உங்களுக்கான அழைப்புகள் வரும். நல்ல வேலை கிடைக்கும், கை நிறைய சம்பளமும் கிடைக்கும். ஒரு சிலர் இருக்கிற கம்பெனில இருந்து வேற கம்பெனிக்கு ட்ரை பண்ணுவீங்க. அந்த முயற்சியில உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாரு சனி பகவான். ஏன்னா அவர் தான் தொழிற்காரகன். நல்ல இடத்துக்கு வர போறாரு. கட்டாயம் நல்லா தான் இருந்து ஆகணும். நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா நடக்கும். ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் வந்து சேரும். ஒரு சிலர் தொழில்ல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை கையில எடுக்க முடியாம ரொட்டேஷன்லயே இருந்திருக்கும். லாபத்தை கண்ணுல பார்த்தே இருக்க மாட்டீங்க, கையில பணத்தை தொட்டு பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா இப்போ நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும், நீங்கள் உழைத்த உழைப்புக்கும், சிந்திய வேர்வைக்கும் பிரதிபலனாக ஏகப்பட்ட லாபத்தை அடைஞ்சே தீருவீங்க. ஏன்னா அதற்கேற்ற இடத்துலதான் சனி பகவான் இப்போ வராரு. உங்களுக்கு பொறுப்புகள் கூடும். என்னதான் வேலை சுமை உங்களுக்கு இருந்தாலும் சிறப்பா செயலாற்றி வெற்றி பெறுவீங்க. வேலை செய்யற இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பதவி உயர்வுகள், புதிய புதிய பொறுப்புகள், அங்கீகாரம், வருமான உயர்வு, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு டிரான்ஸ்பர், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யற ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க சரி ஓகேப்பா போதும்பா சம்பாதிச்சதெல்லாம் நம்ம ஊர்ல போயிட்டு ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யலாமா அப்படின்னாக்கா அதற்கும் இந்த காலகட்டம் அனுகூலமா இருக்கு. ஒரு சிலர் இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாமா, நான் ஏற்கனவே நிறைய வாட்டி எக்ஸாம் எழுதிருக்கு, ஆனா ரிசல்ட் கரெக்டா நம்மளுக்கு சாதகமா வரல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த காலகட்டம், இந்த 2.5 வருடங்கள் வர எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமையும் நீங்க எழுதி பாருங்களேன், கட்டாயமா உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. ஏன்னா அரசு வேலை கிடைப்பதற்கான இடத்துலதான் சனி பகவான் வந்து உட்கார்றாரு. அதனால
அதனால மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வேலை சம்பந்தப்பட்ட, வருமானம் சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லயுமே நல்லா தான் இருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இப்போ நீங்க கடினமா உழைப்பீங்க. அந்த உழைப்பு உங்களை புதிய உயரத்துக்கு கொண்டு செல்ல கூடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சிக்கு வெகுமதி அளிக்கக்கூடியவர். இதுவரைக்கும் நீங்க என்னதான் வேலை செய்யணும் நினைச்சிருந்தாலும் தூக்கம் உங்களை வேலை செய்ய விடாது. உங்களுடைய மென்டல் பிரஷர், மென்டல் டார்ச்சர் உங்களை ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண விட்டுருக்காது. அதனால நீங்க நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரியே செய்ய முடியாம போயிருக்கலாம். நீங்க நல்லா பேச ஆரம்பிச்சு அது தப்பா கன்வே ஆயிருக்கலாம். இப்போ அது எல்லாமே மாறி உங்களுக்கு சாதகமா இருக்க போதுங்க. சரி, நல்ல வேலை கிடைச்சது, நல்ல வருமானம் வருது, தொழில் நல்லா இருக்கு, திருமணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல நீண்ட நாட்களாக தடைப்பட்டு போனவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன ஒண்ணு, நீங்க ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படிதான் இருக்கு. முக்கியமா திருமணம் ஆனவங்க இல்ல இப்ப திருமணம் நடக்க போறவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சு நடந்துக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே வராதுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பேச்சை எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது, இதனாலதான் முக்கியமா மீனராசிக்காரர்களுக்கு பிரச்சனை வருது. குடும்ப வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்களை நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நிம்மதியா ஜம்முன்னு இருக்கலாம். இந்த வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள் நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்கா அப்படியே நடக்கும். அதே போல இந்த குடும்ப உறவு, காதல், இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரி நடக்காதுங்க. ஏன்னா இப்போ சனி பகவான் இருக்கிற இடம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஒருவேளை உங்களுடைய காதல்ல எதிர்காலத்துக்கு அது உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னாக்கா அதை டமால் கட் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பார். அப்படியே இருந்தாலும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம். அது உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு மூத்த சகோதர சகோதரிகளுடன் சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்படலாம், வாய்ப்புகள் இருக்கு. சூழ்நிலையை அமைதியா கையாளுங்க. வாக்குவாதம் வரும் பொழுது சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுங்க. சில நேரம் இல்ல பல நேரம் நம்ம அமைதியா இருந்தாலே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். வீட்டுல மட்டும் இல்ல, வெளியிலயும் கூட, நண்பர்கள் கிட்ட கூட தேவையில்லாத விஷயத்துல தலையிடாதீங்க. யார்கிட்டயுமே பேசும்போது ஒரு கண்ணியமா பேசுங்க. எப்பயுமே மீனராசிக்காரங்க ரொம்ப ரூடா, கொஞ்சம் சவுண்டா பேசுவாங்க. பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். இருந்தாலும் இவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருக்கிறது உள்ளது உள்ளபடியா பேசுவாங்க, நேர்மையா பேசுவாங்க, நேர்பட பேசுவாங்க. அது மத்தவங்களுக்கு புரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இடத்துக்கு ஏத்த மாதிரி கழுவுற மீன்ல நழுவுற மீன் போல பேசுனீங்க அப்படின்னாக்கா பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அதே நேரம் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஐடியாஸ் வச்சிருப்பாங்க. அது நீங்களே யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லது. மத்தவங்களுக்கு போயிட்டு இந்த ஐடியா கொடுக்கறது, இலவசமா ஆலோசனை சொல்றது, அறிவுரை சொல்றது, இதெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்ககிட்ட யாராவது கேட்டா மட்டும் நீங்க கொடுங்க. இல்ல அப்படின்னாக்கா நீங்க சொல்றத அவங்க கேட்காத பொழுது உங்க மனசு கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதனால எந்த விஷயத்தையும் போட்டு மனசை குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே டெம்பரவரி தான். முதல் 6 மாசம் மட்டும் தான் இப்படி இருக்கும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படின்னாக்கா குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்கனவே வேலை, தொழில், வருமானம், பொருளாதாரத்தை போல இந்த குடும்ப உறவு, திருமணம், குழந்தைகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலை சிறப்பா இருக்குங்க. நீங்க சீரான பணப்புழக்கத்தை உங்க கையில எடுத்து பாப்பீங்க. நீங்க கேட்ட இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு உதவிகள் வரும். அதன் மூலமா உங்களுடைய தேவைகளை நீங்க நிறைவேற்றிக் கொள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலர் பங்கு சந்தையில முதலீடு செஞ்சு அதுல ஏகப்பட்ட நஷ்டத்தை கடந்த காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டம் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதனால எந்த விஷயத்துல எதுல நீங்க முதலீடு செய்றீங்களோ அதை பத்தி முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு அதுல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா நீங்க ஹிட் அடிக்கிறதுக்கு, வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதனால விவேகத்தோட நடந்துக்கங்க. உங்களுடைய பழைய கடன்களை இந்த காலகட்டத்தில் அடைச்சு முடிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜாப் செக்யூரிட்டி அப்படின்ற மாதிரி இந்த பணம் சம்பந்தப்பட்டதுல ரொம்ப செக்யூர்டா இருப்பீங்க. படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, மிக சிறந்த சிந்தனையோட இருப்பாங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு இந்த காலகட்டத்தில் தெரியும். புதிய திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு முக்கியமான காலகட்டமா இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு இருக்கும். அந்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னாக்கா 2.5 வருஷம் முடியும் பொழுது அவர்களுடைய படிப்போ சரி, படிச்சு முடிச்ச பிறகு வேலையோ சரி அட்டகாசமா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய
உங்களுடைய கவனத்தை சிதற விடாம மனசை ஒருமுகப்படுத்திட்டு உங்களுடைய போக்கஸ படிப்புல வச்சீங்க அப்படின்னாக்கா உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுருங்க. ஏன்னா அதற்கேற்ற இடத்துலதான் சனி பகவான் இருக்காரு. நீங்க நல்லா படிக்கலாம், நல்ல மார்க் வாங்கலாம், பிடிச்ச படிப்பை நீங்க தொடரலாம், பிடிச்ச வேலைக்கு போலாம். இது எல்லாத்துக்குமே தகுதி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க வளர்த்துப்பீங்க. போட்டி தேர்வுகள்ல தோத்து போறவங்க கூட தம்முடைய தேர்வுல ஜெயிச்சிருவீங்க. உடல் ஆரோக்கியம் அப்படின்னா இந்த பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது மிக 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 அவசியங்க. உங்களுடைய ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பின்னடைவுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறிய உடல் உபாதைகள் என்றாலும் சின்னதா பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அதை புறக்கணிக்காதீங்க. ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே மருத்துவரை பார்த்து கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு பிறகு அவங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சாப்பிடுற சாப்பாடுல உங்களுடைய தூக்கத்துல நீங்க கவனத்தை வைங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல மூட்டு வலி, கண் எரிச்சல், இந்த வயிறு உபூசம், டைஜஷன் ப்ராப்ளம் இதெல்லாமே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சான்ஸ் கொஞ்சம் இருக்கு, அவ்வளவுதான். ஆனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாத்தையுமே சனி பகவான் கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா அவர் தான் ஒரு மனிதனுடைய ஆயுட்காரகன். உங்களுடைய ஆயுச அதிகரிக்கிறதுக்காகவே அவர் உங்களுக்கு நல்லதை செய்வார். சனி பகவான் சப்போர்ட்டா இல்ல அப்படின்னாக்கா அது ஸ்டார்டிங்லயே தெரியாது. இந்த காலகட்டத்துல சனி பகவான் உங்களுக்கு இமிடியேட்டா அதுக்கான சிம்டம்ஸ் காட்டி கொடுத்துருவாரு. அதனால எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நீங்க தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த காலகட்டத்துல முடிஞ்ச வரைக்கும் தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, தள்ளி வைங்க, ஏன்னா குறைச்சிக்கோங்க. கூடவே இந்த காலகட்டத்துல நம்மள பலர் கடினமா உழைக்கிறது இல்ல. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ஏசிய போட்டுக்கிட்டு உடம்பு அமைதியாவும் மனசு குழப்பமாவும் இருப்பீங்க. நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறதே கிடையாது. இது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் தேவையான உடற்பயிற்சியை செய்யுங்க. வாக்கிங், ஜாகிங் போங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டா தூங்குங்க, உடம்ப நல்லா வச்சுக்கோங்க. பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு அன்னதானம் செய்யறது சனி பகவானுடைய மனசை குளிர வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர், ஹனுமன் மற்றும் சனி பகவான பிரார்த்தனை செய்து உங்களால் முடிந்த தானத்தை இந்த சுண்டல் மாதிரி கொடுக்கலாம், இல்ல கேசரி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இல்ல தயிர் சாதம் கொடுக்கலாம், புளி சாதம் கொடுக்கலாம். ஏதாவது நீங்க செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுடைய கர்மா இந்த காலகட்டத்துல சூப்பரா கிளியர் ஆயிடும். நல்ல விஷயங்களை, புண்ணியங்களை நீங்க சேர்த்துக்க முடியும். கூடவே சனிக்கிழமைகள்ல ஏழைகளுக்கு துணிகள், போர்வைகளை தானம் செய்வதன் மூலமா உங்களுடைய ஹெல்த்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். சனிக்கிழமைகள்ல மது மற்றும் அசைவ உணவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. விலங்குகள், பறவைகளுக்கு உணவு வைங்க, தண்ணீர் கொடுங்க. முதியோர் இல்லங்களுக்கு உங்களுடைய கையால நேரடியா போயிட்டு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அது உங்களுக்கு நீங்க நினைக்கும் அளவுக்கு பலனை தராது. ஏன்னா நீங்க ஒரு மனுஷனை பார்த்து நேரடியாக நீங்க கொடுக்கும் பொழுது அவங்க வாழ்த்துறாங்களே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆரா உங்களை சுத்தி பெருசாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒளி வட்டம் உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நல்லது நிறைய நடக்க வைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நேரடியா போயிட்டு நீங்க உதவிகளை செய்யுங்க. எல்லாமே நல்லா தாங்க இருக்கு. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோதிடர்களிடம் காமிச்சு விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தேவைப்பட்ட நம்மளையும் கான்டாக்ட் பண்ணுங்க. நானும் ரெடியா இருக்கேன் உங்களுக்கு உதவி செய்வதற்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க. அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.